இன்றைக்கி பெரும்பாலான ஆட்கள் வந்து துபாயின் விசா தொடர்பான விடயங்களை பற்றி கேட்டுக்கொண்டிருக்கணும். அதில் மிக முக்கியமாக வந்து துபாயில் வந்து நீங்கள் ஒர்க் விசா எடுக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இப்போ இருக்கான்னு கேட்கணும். உண்மையாக துபாய் சொல்கிற பொறுத்த வரைக்கும் துபாயில் வந்து துபாய்னு சொல்கிறத விட யூஏஇயை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ரெஜிஸ்ட்ரேஷனும் இது வரைக்கும் இல்லை. ஆனால் நாங்கள் ஸ்ரீலங்காவிலிருந்து இங்கே ஒர்க் எடுக்கிறதுக்கு வாரம் சொன்னால் யூஏஇக்கு ஒர்க் எடுக்க வாரம், துபாய்க்கு ஒர்க் எடுக்க வாரீங்கன்னு சொன்னால் முதலாவதாக நீங்கள் தெரிஞ்சு கொள்ளணும், இப்போ ஸ்ரீலங்காவில் விசாவில் ஒரு சின்ன ஒரு ப்ராசஸில் மாற்றம் வந்திருக்குது. அந்த புதிய மாற்றம் என்று சொன்னால் நீங்கள் இலங்கையிலேருந்து வருகின்ற போதே உங்களுக்கான இலங்கையில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் வந்து போலீஸ் ரிப்போர்ட்டை நீங்கள் எடுத்துக்கொண்டு வரணும். இந்த போலீஸ் ரிப்போர்ட்டை அடிப்படையாக வச்சுக்கொண்டு தான் உங்களுக்கான விசா ப்ராசஸிங் எல்லா ஒர்க்குமே நடைபெறும். நீங்கள் விசிட் விசாவில் வந்தால் கூட அந்த விசா மாற்றுறதுக்கான வழிவகைகளாக மாற்றக்கூடியதுக்கான சந்தர்ப்பங்களாக இந்த போலீஸ் ரிப்போர்ட் வந்து மெண்டட்டரி. இதை எடுக்கிறது எப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த ஸ்ரீலங்கன் போலீஸ் ஸ்டேஷன் போலீஸின் ஒஃபிஷியல் வெப்சைட்டில் போனீங்கன்னா அங்கே உங்களுக்கான அப்ளிகேஷன் போடலும் அந்த அப்ளிகேஷனை பேஸ் பண்ணி தான் நீங்கள் உங்களுக்கான போலீஸ் ரிப்போர்ட் ஒரு 3 to 4 days உங்களுக்கு போலீஸ் ரிப்போர்ட் கையில் கிடைச்ச உடனேயே நீங்கள் வந்து அதை அட்டஸ்டேஷன் செஞ்சு கொள்ளணும். இது எப்படி அட்டஸ்டேஷன் செய்கிறன்ற தொடர்பான நான் இன்னொரு வீடியோ இதற்கு முதல் 2வது வீடியோவை நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். போலீஸ் ஸ்டேஷனில் போய் எப்படி போலீஸ் ரிப்போர்ட் எப்படி அட்டஸ்டேஷன் பண்ணணும். நீங்கள் அட்டஸ்டேஷன் பண்ணிக்கு வந்து ஒன்று ஸ்ரீலங்கன் போலீஸ் ஃபாரின் மினிஸ்ட்ரி அண்ட் துபாய் எம்பசி அண்ட் துபாய் கவர்மெண்ட் அட்டஸ்டேஷன் சொல்லி 3 அட்டஸ்டேஷன் நீங்கள் செஞ்சு கொள்ளணும். இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கான விசா வந்து நீங்கள் விசிட் விசா வந்தால் கூட விசிட் விசா எம்ப்ளாய்மெண்ட் விசா ஆகவோ அல்லது வந்து விசிட் விசா வந்து இன்னொரு விசாவை மாற்றிக்கொள்றதுக்கான சுச்சுவேஷன் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய விசாவை வந்து நீங்கள் இப்போ இருக்க நடைமுறையை பொறுத்த வரைக்கும் ஜாப் சீக்கர்ஸ் விசா வந்து பெரும்பாலும் கிடைக்குது. அது ஸ்ரீலங்காவில் இமிக்ரேஷன் டிவிஷன் இருக்கிறார்களே பெருசாக தெரியாது. ஆனால் வந்து நார்மலாக யூஏயை பொறுத்த வரைக்கும் யூஏல வந்து ஜாப் சீக்கர் விசாக்கான அப்ரூவல் அல்லது வந்து இலகுவாக அந்த விசா கிடைக்கிறதுக்கான வழிவகைகள் இருக்குது. கம்பேரிங் காஸ்ட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நார்மலாக அது சேம் ப்ரைஸ் தான், சேம் அமௌண்ட் தான் இருக்குது. ஆகவே அந்த விசாவுக்கு நீங்கள் ஜாயின்ட் ஆகிக்கொள்ளலாம். அந்த விசாவில் நீங்கள் ஜாயின்ட் ஆனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு என்ன சொல்கிறது, ஈஸியாக நீங்கள் அந்த வெப்சீக்கர் விசாவுக்குள்ளே இருந்து வெப்சீக்கர் விசாவிலிருந்து உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் விசா மாற்றிக்கொள்ளலாம். நீங்கள் எந்த விசாவாக மாற்றினாலும் உங்களுக்கான கட்டாயம் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் உங்களுக்கான போலீஸ் ரிப்போர்ட் வந்து மேண்டட்டரியாக இருக்கும். விசாவை சேஞ்ச் பண்ணுறதுக்கோ அல்லது விசா வந்து ஒரு விசாவிலிருந்து இன்னொரு விசாவுக்கு மாற்றுறதுக்கோ மேண்டட்டரியாக இருக்கும். பட் இது ஒரு மிக முக்கியமான விஷயம். இதே மாதிரி கொஸ்ட்டை பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற நடைமுறை இருக்கிற கொஸ்ட்டோட கம்பேர் பண்ணி பார்க்க லிட்டில் காஸ்ட் வந்து கொஞ்சம் கூடி இருக்குது. ஷெல்டர் காஸ்ட், அக்கமடேஷன் சொல்லப்படுற ஷெல்டர் காஸ்ட் வந்து பெருசாக மாற்றம் இல்லை. ஆனால் ஃபுட் காஸ்ட் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் வந்து இன்னொரு ஹைப் இருக்குது. எல்லாருக்கும் தெரியும், நார்மலாக ஸ்ரீலங்காவில் வந்து யூஏயில் துபாயில் வந்து இந்த வார் இஷ்யூவால் இந்த காஸ்ட் வந்து கொஞ்சம் கூடித்தான் இருக்குது. ஸோ அது ஒரு மிக முக்கியமான ரீசனாக இருக்கும். ஆனால் இதுக்கு அடுத்த கட்டமாக இருக்கிற ஏனைய காஸ்ட் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்டேமாக தான் இருக்குது. இன்றைக்கு சேலரின்ற கன்செப்டை பார்த்தீங்கன்னா யூஏயை பொறுத்த வரைக்கும் யூஏயில் சேலரி வந்து கொஞ்சம் குறைவு என்று சொன்னால் சேலரின்ற ரேஷியோ நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் பலமையாக ஒரு அக்கௌண்டனாக இருந்தால் அக்கௌண்டனுக்கு ஒரு 4000 ரூபாய் ஆரம்பத்தில் ஸ்டார்டிங்கில் கொடுக்குற 4000 திராம்னு சொல்லிக்க இன்றைக்கு அது வந்து 3000 திராமாக குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி ஒரு சீனியர் அக்கௌண்டாக இருக்க உங்களுக்கு ஒரு 6000 7000 கிடைக்குதுன்னு சொன்னால் அந்த அமௌண்ட் தற்பொழுது வந்து 6-7,000 இல்லாமல் உங்களுக்கான அதுக்கான அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு என்ன வந்திருக்குன்னு சொன்னால் ஒரு லைக் 5,000 கிட்ட வந்திருக்கு, 2,000 குறைஞ்சிருக்குது. இதே மாதிரி ஹை பொசிஷன்லேயும் இதே தான் ரேட்ஸ் இருக்குது. ஸோ யூஏயை பொறுத்த வரைக்கும் உங்களோட ஸ்டடீஸ் இருக்கணும். அதே மாதிரி வந்து ஸ்டடீஸுக்கு மேலதிகமாக உங்களுக்கான லைக் ப்ராக்டிக்கலாக நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கான அந்த இன்டர்வியூவில் அட்டன் பண்ணி இன்டர்வியூவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான பர்ஃபார்மன்ஸ் லெவல் தெரிஞ்சிருக்கணும். இதற்கு அடுத்த கட்டமாக இருக்கிறது வந்து லக். இந்த 3 இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் ஷுவராக ஒரு வித்தின் 2 monthsக்குள்ளே ஒர்க் எடுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. பட் கேனாட் பி அஷூரன்ஸ் கொடுக்க முடியாது யாருக்குமே. ஏன்னு சொன்னால் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் யூஏயில் வந்து சில நேரம் 10 months 1 yearக்கான ஒர்க் கிடைக்காதாக்களே நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ இது பேசிக் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் தான். ஐ ஹோப் இது வந்து பெரும்பாலும் உங்களுக்கு விளங்கியிருக்கும். இன்னும் பல்வேறுபட்ட அப்டேட்ஸான விடயங்களை பார்த்துக்கொள்ளலாம், தெரிஞ்சு கொள்ளலாம். ஸோ தேங்க்யூ. இணைந்திருந்த அனைவருக்கும்.